Welcome to Simple Math. Topic Statistics. Worksheet number 6. First Roman multiple choice questions. Every day the corona spreading details is announced through media by Health and Hygiene Care Department. It is called as a primary data. ஸோ ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மக்களுக்கு எப்படி தெரிவிப்பாங்க ப்ரைமரினா முதல்ல த்ரூ மீடியா வழியாக தான் தெரிவிப்பாங்க. அதனால் ப்ரைமரி டேட்டா தான் ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின். த ஸ்கோர் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் டெஸ்ட் ஆர் 40, 56, 40, 66, 40, 73, 40, 48, 85, 40. What is tally mark for the frequency of 40? ஸோ ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 40 செக் பண்ணோம். 1 time, 2 time, 3 time, 4 time, 5 time. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். சாரி, டேலி மார்க்ஸ்ன்றதால வாட் இஸ் த டேலி மார்க் ஃப்ரீக்வன்சி? ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். ஸோ 1, 2, 3, 4 இது கிராஸ் லைன் போடுறது 5. ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 3. In the pictograph, datas are represented by the, so pictogramனா in the pictogram datas are represented by the dash. so pictogramனா using of pictures தான் வரும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4. the example for secondary data is list of presence in the class. அது வராது. information from web page. ஸோ செகண்டரி டேட்டா வந்து information from web page தான் வரும். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5. வாட் இஸ் த ஸ்டாக் ஆஃப் ஆப்பிள் இன் கேஜி? ஸோ இங்கே கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் வந்து இங்கே இருக்குது. ஸோ 5, 10, 15, 20. ஸோ 20 kg. ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 6. which of these fruits are in equal quantity stock? ஸோ ஆப்பிள் பார்த்திங்கன்னா 20 இருக்குது. ஸோ ஆரஞ்சு அதிகமாக இருக்குது, கிரேப்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ பொம்க்ரனேட் 20, 20 ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃப்ரூட்ஸ் ஆர் இன் ஈக்குவல் குவான்டிட்டி. அப்போது ஆன்சர் என்ன வரும்? ஆப்பிள் அண்ட் பொம்க்ரனேட். ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே டேபிள் கொடுத்துருக்காங்க. கொஷின் நம்பர் 7. ஹவு மெனி in the class have score greater than 8? ஸோ greater than 8னா 9, 10 வரும். ஸோ ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா 3 + 2. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5 வரும். ஸோ ஆப்ஷன் சி 5 கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ரோமன் 2 ஷார்ட் ஆன்சர் கொஷின்ஸ். கொஷின் நம்பர் 8. in a class of 25 students who participated in various competitions at the Independence Day celebration as follows. ஸோ காம்படிஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டேலி மார்க் ஃப்ரீக்வன்சி டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ செலிப்ரேஷன் அதில் பார்ட்டிசிபேட் காம்படிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டான்ஸு, எஸ்ஏ ரைட்டிங், சிங்கிங், ஸ்பீச்சு, ட்ராயிங் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கொஷின். இன் விச் காம்படிஷன் த லோவஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டட்? ஸோ லோவஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட்டட் வந்து 1. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீச். செகண்ட் கொஷின். how many students did not participate in any competition? ஸோ டோட்டலாக 25 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ in a class total number of students. ஸோ இங்கே ஆட் பண்ணனா ஃப்ரீக்வன்சியில் 10 + 5 15, 15 + 3 18, 18 + 1 19, 19 + 6 25. ஸோ அப்போது 0 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ nobody. ஸோ அப்படி இல்லைன்னா everybody participated in any one of the competitions. அதாவது எல்லா காம்படிஷன்லேயும் யாராவது ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதனால் இதில் டிட் நாட் பார்ட்டிசிபேட்னு யாருமே இல்லை. நெக்ஸ்ட் கொஷின் 3. how many students participated in the dance competition and essay writing competitions? ஸோ டான்ஸ்லேயும் எஸ்ஏ ரைட்டிங்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க. ஸோ டான்ஸில் 5, essay rating 10. So 5 plus 10 is equal to 15 students.
Next 4, what is the name of the competition in which 6 students participated? ஸோ 6 பேர் கலந்துருக்கிற காம்படிஷன் என்ன நேம்னு கேட்குறாங்க. ஸோ drawing competition. ஸோ drawing. Next 5th one, what is the ratio of the participants in the drawing competition and the speech competition? ஸோ ரேஷியோ ஃபைண்ட் பண்ணோம் ட்ராயிங்க்கும் ஸ்பீச்சுக்கும். ஸோ ட்ராயிங் வந்து 6:2, speech competition 1, so 6:1 ratio. Next question number 9, make a frequency table for the given data. So frequency table draw பண்ணும். ஸோ இங்கே cricket scores, tally marks, frequency table draw பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு 20க்கு அப்புறம் 45 இருக்குது. ஸோ 45க்கு அப்புறம் 56, 76, 78, 82, 89, 90, 100. ஸோ 20 எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது. ஸோ டேலி மார்க்ஸ் 1. நெக்ஸ்ட்டு 45 பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இருக்குது. ஸோ 1, 2, 3, 4. ஸோ ஃப்ரீக்வன்சி இங்கே எழுதிங்க 1, இங்கே 4. நெக்ஸ்ட்டு 56, 1, 2, ஸோ மொத்தம் 2 தான் இருக்குது. ஸோ 2 ஹியர் ஃப்ரீக்வன்சி 2. நெக்ஸ்ட்டு 76 பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 78, 1, 2. ஸோ மொத்தமே 2 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 82, 1, 2, 3. ஸோ 82 வந்து 1, 2, 3 ஃப்ரீக்வன்சி 3. 89, 1. ஸோ 1 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 90, 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4க்கு 1, 2, 3, 4. ஸோ 5th one cross line போடணும். ஸோ here 5. நெக்ஸ்ட்டு 100 எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது. ஸோ 1 here 1. ஸோ இங்கே கிரிக்கெட் ஸ்கோர்ஸ் எத்தனை இருக்குது டோட்டலாக 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இங்கே கவுண்ட் பண்ணுங்கள், ஏன்னா இது ரிப்பீட்டட் ஆனது வரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ பார்த்தீங்கன்னா 20 டேலி மார்க்ஸ் 1 இருக்கும், ஃப்ரீக்வன்சி 1. இதே மாதிரி நம்ம எழுதுனது கரெக்டு. ஸோ இப்போது ஸோ ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணுவோம். 4 + 1 5, 7, 8, 10, 13, 14, 19, 20. ஸோ 20 ஸ்கோர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கிறது கரெக்ட். Next question number 10, read the pictograph. Electrical equipments used by 50 families in a village or as shown. ஸோ இங்கே ஒரு பிக்சருக்கு ரெப்ரசன்ட் 10 ஃபேமிலிஸ். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்ப்போம். Which electrical appliances are used by more than 30 families? ஸோ மோர் தேன் 30 பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ ஒரு பிக்சர் ரெப்ரசன்ட் 10 ஃபேமிலிஸ், இங்கே 5 இருக்குது. ஸோ ஆன்சர் ஃபேனு. ஸோ ஃபேனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜ் இதுதான் பார்த்தீங்கன்னா மோர் தென் 30 ஃபேமிலிஸு. ஸோ 3க்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனும் ஃப்ரிட்ஜும். ஸோ ஆன்சர் ஃபேன் அண்டு ஃப்ரிட்ஜ். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ஹவு மெனி ஃபேமிலிஸ் டிட் நாட் யூஸ் ஏசி? ஸோ ஏசி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரே பிக்சர்ஸ், அப்போ 10 ஃபேமிலிஸ். ரிமைனிங் 40 families did not use. So answer 40 families. How many families have used by AC, fridge and fan? So இது பார்த்தீங்கன்னா AC 10. So how many families have used by AC, fridge, fan? மூணுத்தையும் யூஸ் பண்ணுற ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ AC 10 இருக்குன்னா
அடுத்தது ஃப்ரிட்ஜும் 10 கிடைக்கும், அடுத்தது ஃபேனும் 10 கிடைக்கும். அப்போ லீஸ்ட் வந்து 10னா ரிமைனிங் இருக்கிறதும் 10 கிடைக்கும். அப்போது 10 ஃபேமிலிஸ் தான் ஆன்சர். ஏன்னா ஏசி வந்து 10 ஃபேமிலி தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்க ஃபேனும் யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ரிட்ஜும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் 10 ஃபேமிலிஸ். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4. விச் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் யூஸ்டு பை லெஸ் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ், ஹவு மெனி ஃபேமிலிஸ்? ஸோ எந்த எக்யூப்மெண்ட் லெஸ் நம்பர் ஆஃப், அதாவது கம்மியானது யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏசி தான். ஸோ ஏசி வந்து ஒன்லி 10. ஸோ அப்போது 10 ஃபேமிலிஸ். நெக்ஸ்ட் 5th கொஷின். விச் எக்யூப்மெண்ட் இஸ் யூஸ்டு பை மோர் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ்? எந்த எக்யூப்மெண்ட் அதிகப்படியான ஃபேமிலிஸ் யூஸ் பண்ணுறாங்க? எந்த எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஃபேன். ஸோ ஆன்சர் ஃபேன். Number 11. The given bar graph shows the details of month-wise birthday celebration of 50 students. First question. In which month more number of students celebrated their birthdays? பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபில் மே மந்த்து பார்த்தீங்கன்னா அதிக பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஆன்சர் மே. Second question. In which month only 2 students celebrated birthday? ஸோ 2 students மட்டும் பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, ஆகஸ்ட், செப்டம்பர். ஸோ 4 months வருது. ஸோ ஜான், ஃபெப், ஆகஸ்ட் அண்டு செப்டம்பர். Third question. Which months have more than 2 and less than 4 birthday celebration? அதாவது 2க்கு மேலேயும் 4க்கு குறைவாகவும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த்து 3 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்தில் 3 இருக்குது. அப்போது மார்ச் அண்டு அக்டோபர். Fourth question. How many birthdays are celebrated in the first and last month of the year? So first and last month பார்த்தீங்கன்னா இங்கே 2, இங்கே 4. Next question number 12. என்னடியே முடிக்க போகிறேன், இன்னும் ஒரு கொஷின் இருக்குது. Next question number 14. Read the bar graph given below and answer the following questions. So what information does the bar graph give? So இந்த கிராஃபில் என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபாலோட இன்ஃபர்மேஷன். ஸோ ஆன்சர் rainfall. Next second. In which month the rainfall was maximum? ஸோ இந்த கிராஃபில் பாருங்கள், இது மேக்ஸிமமாக இருக்கட்டும் ஜூலை மந்த். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். ஹவு மச் வாஸ் த ரெயின்ஃபால் இன் ஆகஸ்ட்? ஸோ ஆகஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 6, அதுக்கப்புறம் மிடில் இருக்குது 8க்கும் 6க்கும் மிடில், அப்போ 7. ஸோ 7 centimeter. ஃபோர்த் கொஷின். விச் மந்த் வாஸ் த லோவஸ்ட் ரெயின்ஃபால்? லோவஸ்ட் ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா நவம்பர். ஸோ நவம்பர் பார்த்தீங்கன்னா 1 centimeter rainfall. Fifth one. The rainfall of June was dash times of the rainfall of October.
ஸோ ஜூன் மந்த்து 6. ஸோ அக்டோபர் 2. ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது 2னா இங்கே 6, அப்போது 2 × 3 6, ஸோ அப்போது 3 times. Last one, question number 15. The number of different books in a library are given below. Tamil, English, Maths, Science, Social Science. Draw a bar graph to represent the above data. ஒரு bar graph draw பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் புக்ஸு. ஸோ இங்கே லாங்குவேஜ் தமிழ், நெக்ஸ்ட் இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸ் அண்டு சோஷியல் சயின்ஸ். ஸோ இங்கே 50-50 ஆல்சோ 100 மார்க் பண்ணிங்க. ஸோ 100, இங்கே 200, 300, 400, 500. ஸோ தமிழ் பார்த்தீங்கன்னா 400. ஸோ இங்கே வரைக்கும் வரும். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் 100. நெக்ஸ்ட்டு மேக்ஸு 350. 400க்கும் 300க்கும் மிடில் வரும். அப்போது 350. ஸோ பார் கிராஃப் ஸ்ட்ரைட்டாக போடுங்க நீங்கள் ஸ்கேலை வச்சு. நெக்ஸ்ட்டு சயின்ஸு 300. நெக்ஸ்ட்டு சோஷியல் சயின்ஸ் 250. 300க்கும் 200க்கும் மிடில் வரும். Okay students, thank you and please subscribe my channel and thanks for watching.